தந்தது, எல்லாமே நீ தந்தது, எல்லாமே நீ தந்தது, எல்லாமே நீ தந்தது. என் வாழ்விலே என் இயேசுவே எல்லாமே நீ தந்தது. என் வாழ்விலே என் இயேசுவே எல்லாமே நீ தந்தது, எல்லாமே நீ தந்தது, எல்லாமே நீ தந்தது, எல்லாமே நீ தந்தது, எல்லாமே நீ தந்தது. வாழும் பூமி உறங்கும் இல்லம் உண்ணும் உணவு கல்வி செல்வம். வாழும் பூமி உறங்கும் இல்லம் உண்ணும் உணவு கல்வி செல்வம். தந்தது காருண்யத்தால் வந்தது, தந்தது காருண்யத்தால் வந்தது. என் வாழ்விலே என் இயேசுவே எல்லாமே நீ தந்தது, என் வாழ்விலே என் இயேசுவே எல்லாமே நீ தந்தது, எல்லாமே நீ தந்தது, எல்லாமே நீ தந்தது, எல்லாமே நீ தந்தது, எல்லாமே நீ தந்தது. விண்ணை துறந்து மண்ணில் வந்து உம்மை கொடுத்து என்னை மீட்டு, விண்ணை துறந்து மண்ணில் வந்து உம்மை கொடுத்து என்னை மீட்டு, ரட்சிப்பு நீ தந்தது, ரட்சண்யத்தால் வந்தது, ரட்சிப்பு நீ தந்தது, ரட்சண்யத்தால் வந்தது. வாழ்விலே என் இயேசுவே எல்லாமே நீ தந்தது, என் வாழ்விலே என் இயேசுவே எல்லாமே நீ தந்தது, எல்லாமே நீ தந்தது, எல்லாமே நீ தந்தது, எல்லாமே நீ தந்தது, எல்லாமே நீ தந்தது. உண்மை அன்பு உணர்வுள்ள இதயம் உம்மை நோக்கி பார்க்கும் உள்ளான எண்ணம். உண்மை அன்பு உணர்வுள்ள இதயம் உம்மை நோக்கி பார்க்கும் உள்ளான எண்ணம். உன்னதரே நீ தந்தது, உண்மையால் நான் வந்தது, உன்னதரே நீ தந்தது, உண்மையால் நான் வந்தது. என் வாழ்விலே என் இயேசுவே எல்லாமே நீ தந்தது, என் வாழ்விலே என் இயேசுவே எல்லாமே நீ தந்தது, எல்லாமே நீ தந்தது, எல்லாமே நீ தந்தது, எல்லாமே நீ தந்தது, எல்லாமே நீ தந்தது. Hallelujah.
உயர்த்திடும் காலம், இது நன்றியால் துதித்திடும் நேரம். கிருபையை நம்பிடும் யாரும் கிருபையை கொண்டாடிடுவோம். கர்த்தரை உயர்த்திடும் நன்றியால் துதித்திடும் நேரம். தேவ வார்த்தையை நம்பிடும் யாரும் கிருபையை கொண்டாடிடுவோம். ஒதுக்கப்பட்ட என்னை சேர்த்து கொண்டீ, தள்ளப்பட்ட என்னை அணைத்து கொண்டீ. ஒதுக்கப்பட்ட என்னை சேர்த்து கொண்டீ, தள்ளப்பட்ட என்னை அணைத்து கொண்டீ. கேட்டது தந்திட்டீர், ஆசீர்வதித்தீர், கேட்க மறந்ததையும் சேர்த்து கொடுத்தீர். கேட்டது தந்திட்டீர், ஆசீர்வதித்தீர், கேட்க மறந்ததையும் சேர்த்து கொடுத்தீர். கர்த்தரை உயர்த்திடும் காலம், இது நன்றியால் துதித்திடும் நேரம். தேவ வார்த்தையை நம்பிடும் யாரும் கிருபையை கொண்டாடிடுவோம். கர்த்தரை உயர்த்திடும் காலம், இது நன்றியால் துதித்திடும் நேரம். தேவ வார்த்தையை நம்பிடும் யாரும் கிருபையை கொண்டாடிடுவோம். பலவீன நேரத்தில் சுமந்து கொண்டீ, தோல்வியின் நேரத்தில் தோள் கொடுத்தீ. பலவீன நேரத்தில் சுமந்து கொண்டீ, தோல்வியின் நேரத்தில் தோள் கொடுத்தீ. இதுவரை காத்தவர் இனிமேல் காத்திடுவீர் என்ற நிச்சயம் எனக்கு தந்தீர். இதுவரை காத்தவர் இனிமேல் காத்திடுவீர் என்ற நிச்சயம் எனக்கு தந்தீர். கர்த்தரை உயர்த்திடும் காலம், இது நன்றியால் துதித்திடும் நேரம். தேவ வார்த்தையை நம்பிடும் யாரும் கிருபையை கொண்டாடிடுவோம். கர்த்தரை உயர்த்திடும் காலம், நன்றியால் துதித்திடும் நேரம். தேவ வார்த்தையை நம்பிடும் யாரும் கிருபையை கொண்டாடிடுவோம். தோல்வி இல்லை எனக்கு, தொய்வும் இல்லை, எவரை கண்டும் எனக்கு பயமும் இல்லை. தோல்வி இல்லை எனக்கு, தொய்வும் இல்லை, எவரை கண்டும் எனக்கு பயமும் இல்லை. அழைத்த ஆண்டவர் என்னோடு இருக்க, ஒருவரும் அசைக்க படுவதில்லை. அழைத்த ஆண்டவர் என்னோடு இருக்க, ஒருவரும் அசைக்க படுவதில்லை. கர்த்தரை உயர்த்திடும் காலம், இது நன்றியால் துதித்திடும் நேரம். தேவ வார்த்தையை நம்பிடும் யாரும் கிருபையை கொண்டாடிடுவோம். கர்த்தரை உயர்த்திடும் காலம், இது நன்றியால் துதித்திடும் நேரம். தேவ வார்த்தையை நம்பிடும் யாரும் கிருபையை கொண்டாடிடுவோம். பலவீன நேரத்தில் சுமந்து கொண்டீ, தோல்வியின் நேரத்தில் தோள் கொடுத்தீ. பலவீன நேரத்தில் சுமந்து கொண்டீ, தோல்வியின் நேரத்தில் தோள் கொடுத்தீ. இதுவரை காத்தவர் இனிமேல் காத்திடுவீர் என்ற நிச்சயம் எனக்கு தந்தீர். இதுவரை காத்தவர் இனிமேல் காத்திடுவீர் என்ற நிச்சயம் எனக்கு தந்தீர். கர்த்தரை உயர்த்திடும் காலம், இது நன்றியால் துதித்திடும் நேரம். தேவ வார்த்தையை நம்பிடும் யாரும் கிருபையை கொண்டாடிடுவோம். கர்த்தரை உயர்த்திடும் காலம், இது நன்றியால் துதித்திடும் நேரம். தேவ வார்த்தையை நம்பிடும் யாரும் கிருபையை கொண்டாடிடுவோம்.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு நாளும் தோல்வியும் இல்லை, தொய்வும் இல்லை. கர்த்தர் நம்மை தேற்றுவார். நம்முடைய பலவீன நேரங்களில் நம்மை சுமந்து கொண்டவர். நம்முடைய நோய்கள் துக்கங்கள் எல்லாவற்றையும் சிலுவையிலே சுமந்தவர். ஹல்லேலூயா. இந்த தேவனை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். எல்லாரும் எழுந்து நின்று கொஞ்ச நேரம் தேவனை ஆராதிப்போம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. தேவனே உமக்கு நன்றி ராஜா. வா, நம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஆண்டவரே. கடந்த 2 மாதங்களை நம்ம கடந்து வந்துட்டோம். இப்பதான் இந்த வருஷம் ஆரம்பிச்சது போல தெரிகிறது. ஆனால் 2 மாதங்கள் வெகு வேகமாக நம்ம கடந்து வந்துட்டோம். கிட்டத்தட்ட 60 நாட்கள் மிக வேகமாக நம்மை விட்டு சென்று விட்டது. இனி அந்த நாள் நம்ம திரும்பி கூட பார்த்தாலும் கேட்டாலும் கிடைக்காது. அந்த 2 மாதங்களை கர்த்தர் கண்ணின் மணியை போல ஆண்டவர் நம்மை பாதுகாத்தார். தேவன் நம்மை பலப்படுத்தினார். நம்ம கேட்ட நன்மைகளை கொடுத்தார். நம்ம கேளாத ஆசீர்வாதங்களையும் தேவன் நமக்கு கொடுத்தார். ஆனால் அப்படியே இன்னொரு பக்கம் நம்ம திரும்பி பார்த்தோம்னா, நம்ம ஏதாவது ஆண்டவருக்காக நம்ம செய்திருக்கிறோமா? இந்த 60 நாளில் ஒரு ஆத்மாவை நம்ம சந்திச்சிருக்கிறோமா? ஒருவருக்காவது நம்ம சுவிசேஷம் அறிவித்திருக்கிறோமா? நேற்றைய தினத்தில் ஒரு ட்ரைனிங் கேம்புக்கு போயிருந்தோம். அங்கே ஒரு தீர்மானம் எடுக்க சொன்னார்கள். ஒரு நாளைக்கு 10 நபருக்காவது நான் சுவிசேஷம் அறிவிப்பேன். ஒரு நாளைக்கு 10 நபருக்கு நான் சுவிசேஷம் அறிவிக்கணும். அப்போ நான் 60 நாளில் எத்தனை பேருக்கு அறிவிச்சிருக்கணும்? நம்ம 600 பேருக்கு நம்ம சொல்லியிருக்கோம். ஆனால் நம்ம ஒருவருக்கு கூட சுவிசேஷம் அறிவிக்கல. நம்ம உலகத்துக்காக ஓடிட்டே இருக்கிறோம், உறவுகளுக்காக ஓடிட்டே இருக்கிறோம், நம்முடைய தேவைகளுக்காக ஓடிட்டே இருக்கிறோம், நம்முடைய காரியங்களுக்காக ஓடிட்டே இருக்கிறோம். காலங்கள் வேகமாய் நம்மை விட வேகமாக ஓடிட்டு இருக்கு. நேரங்கள் நம்மை விட வேகமாக ஓடிட்டு இருக்கு. நம்ம சிந்திச்சு பார்க்கணும். ஆண்டவருடைய சமூகத்தில் தேவன் நம்மை எதற்காக தேவன் ஏற்படுத்தினார்? தேவன் எதற்காக நம்மை உருவாக்கினார்? ஆண்டவர் நம்மை வெறுமனே உருவாக்கல. ஆண்டவர் ஒரு சித்தத்தோடு தான் ஆண்டவர் நம்மை உருவாக்கி இருக்கிறார். அந்த சித்தத்தை அறிஞ்சு நம்ம செயல்பட்டோம்னா நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை நாம் சந்திக்க முடியும். ஆவியானவரே உமக்கு நன்றி. ஆண்டவர் நம்ம தூக்கி எறிஞ்சிருக்கணும்னா நம்ம செய்த செயல்கள், நம்ம செஞ்ச பாவங்கள், நம்ம செய்த துரோகங்கள், நம்ம செய்த அவருக்கு விருப்பமில்லாத காரியங்கள் எல்லாம் நினைத்து ஆண்டவர் நமக்கு ஒரு தண்டனை கொடுக்கணும்னு நினைச்சிருந்தா நம்ம தூக்கி வீசி எறிந்திருப்பார். ஆனால் அப்படி செய்யலையே. அவர் நம்மை நேசிக்கிறார். உம்மை நினைக்கும் போதெல்லாம் நெஞ்சம் மகிழுதையா, நன்றி பெருகுதையா. ஒரு நிமிஷம் நம்ம நினைச்சு பாருங்க. நம்ம ஆண்டவரை நினைச்சிருக்கோமா? நம்ம தூக்கி எரிந்து விடப்பட்ட ஒரு பாத்திரம். ஒருவரும் நம்ம பயன்படுத்தணும்னு யாருமே நினைக்கல. நம்ம அருவருக்கப்பட்ட நிலையில, எல்லாராலும் வெறுக்கப்பட்ட தள்ளப்பட்ட நிலையில நம்ம இருந்தோம். இந்த உலகம் நம்ம சேர்த்துக்கல, உறவுகள் நம்ம சேர்த்து கொள்ளல, யாருமே நம்மை விரும்பல.
ஒன்றுக்கு உதவாதவர்கள் என்று சொல்லி நம்மை வெறுத்து தள்ளின உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் உன்னதத்தில் இருக்கிற தேவன் உலகமெல்லாம் வெறுத்தாலும், உறவுகள் உன்னை பகைத்தாலும், பலவீனம் உன்னை பயமுறுத்தினாலும், வியாதிகள் உன்னை நெருங்கி வந்தாலும் நான் உன்னோடு நான் கூட இருப்பேன். நீதான் மகனே மகளே எனக்கு வேணும் அப்படின்னு ஆண்டவர் தூக்கி நம்மை அள்ளி அணைத்து அரவணைத்த ஆண்டவர் நம்மோட கூட இருக்கிறார். எல்லாரும் சொல்லுங்க.
மகிழனும் அப்பா சூரியோனாய் வாழனும் இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்குதையா நினைவெல்லாம் பேசெல்லாம் பேசவே உம்மை பற்றித்தானே ஐயா இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்குதையா நினைவெல்லாம் பேசெல்லாம் பேசவே உம்மை பற்றித்தானே ஐயா கொடியாக படரணும் எல்லாரும் சொல்லுங்க நேசமே மடி மீது தவழனும் கடலை குழந்தை நான் மடி மீது தவழனும் மழலை குழந்தை நான் இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்குதையா நினைவெல்லாம் பேசெல்லாம் பேசவே உம்மை பற்றித்தானே ஐயா இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக தூர பாபா பாபா நினைவெல்லாம் பேசெல்லாம் பேசவே உம்மை பற்றித்தானே ஐயா உம் அன்பை பருகிட ஓடோடி வந்துள்ளே உம் அன்பை பருகிட ஓடோடி வந்துள்ளே உம்மாக மாறிட உலகை மறக்கின்றேன் உம்மாக மாறிட உலகை மறக்கின்றேன் இரவெல்லாம் பகலெல்லாம் உமக்காக துடிக்குதையா இரவெல்லாம் பேசெல்லாம் பேசவே உம்மை பற்றித்தானே ஐயா இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்குதையா நினைவெல்லாம் பேசெல்லாம் பேசவே உம்மை பற்றித்தானே ஐயாவும் நிழலிலே ஆனந்த பரவசம் ஐயாவும் நிழலிலே ஆனந்த பரவசம் அளவிடா பேரின்பம் ஆரோக்கியம் அதிசயம் அளவிடா பேரின்பம் ஆரோக்கியம் அதிசயம் இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடி எல்லாரும் வாய் திறந்து சொல்லலாமா நினைவெல்லாம் பேசெல்லாம் பேசவே உம்மை பற்றித்தானே ஐயா இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்குதையா நினைவெல்லாம் பேசெல்லாம் பேசவே உம்மை பற்றித்தானே ஐயா உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம் உயிருள்ள நாளெல்லாம் உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம் உயிருள்ள நாளெல்லாம் உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம் உயிருள்ள நாளெல்லாம் உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம்
உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் ஆவியில நிரம்பி அபிஷேகத்துல ஓரியான ரபலவனவி அக்கரபலவனவனமோ ஓரியான ரபலவனவி அக்கரபலவனவனமோ உயிருள்ள நாளெல்லாம் உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். உயிருள்ள நாளெல்லாம் உமக்கு ஸ்தோத்திரம். திராட்சை ரசம் பார்க்கிலும் இனிமையானவரே, திராட்சை ரசம் பார்க்கிலும் இனிமையானவரே, புதுந்த பரிமளமே உலகெல்லாவும் மனவே, புதுந்த பரிமளமே உலகெல்லாவும் மனவே. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உயிருள்ள நாளெல்லாம் உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உயிருள்ள நாளெல்லாம் உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உயிருள்ள நாளெல்லாம் உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உயிருள்ள நாளெல்லாம் உமக்கு ஸ்தோத்திரம். கடக்கைய சாங்குகிரி, கடக்கைய சாலுகிரி, கடக்கைய சாங்குகிரி, கடக்கைய சாலுகிரி, எனக்கு உரியவரே, இதயமாழ்பவரே, ஓ எனக்கு உரியவரே, ஆவியானவரே, திராட்சை ரசம் பார்க்கிறோம். அவர் இனிமையானவர், அவர் ஊர்சுண்ட பரிமள தைலம், அவருடைய கண்ணீரை எல்லாம் துடைக்கிற நேசர், நம்முடைய வேதனைகளை மாற்றுகிறவர், நம்முடைய பிரச்சனைகளுக்கு பதில் கொடுக்கிறவர், நம்மோட கூட இருக்காரு. நம்ம கவலைப்பட தேவையில்லை. நம்முடைய கண்ணீரை அவர் துடைப்பார், நம்முடைய துக்கம் யாவையும் நீக்குவார், நம்முடைய வேதனைகளில் இருந்து விடுதலை தருவார், நம்முடைய பலவீனங்களை மாற்றுவார், அற்புதங்களை செய்வார். அவர் அதிசயமானவர். கரங்களை தட்டி எல்லாரும் நன்றி சொல்லுங்க.